போன் வருது பாரு, எடுத்து பேசு. ஹலோ. ஹலோ வித்து, எங்க இருக்க? வந்துட்டு இருக்கேன். எங்க வந்துட்டு இருக்க வித்து? டிவில கலவரம்னு சொன்னாங்க. எங்க பார்த்தாலும் கலவரம் நடக்குது, வண்டியெல்லாம் எரிக்கிறாங்க. நீ பத்திரமா தானே இருக்க? எனக்கு எதுவும் இல்ல, நான் பத்திரமா தான் இருக்கேன். சீக்கிரம் வா வித்து. ஆமா, நீ யார் கூட வர? ஒருத்தர் லிஃப்ட் கொடுத்துருக்காரு, அவர் கூட தான் வரேன். லிஃப்ட் கொடுத்துருக்காங்களா? தெரிஞ்சவங்களா? தெரிஞ்சவங்கலாம் இல்லை, ஜஸ்ட் லிஃப்ட் கேட்டேன், கொடுத்தாங்க, அவ்வளோதான். சரி, ஓகே வித்து, நீ பத்திரமா சீக்கிரமா வீட்டுக்கு வா. நானும் தாத்தாவும் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சரி, நான் வந்துடுறேன். சரி, நான் வச்சிடுறேன். அப்பா பேசினார். வித்யா, இந்த ஏரியாவை விட்டு தப்பிச்சு போக முடியாது போலயே. சுத்தி சுத்தி எந்த பக்கம் வந்தாலும் கலவரம் நடந்துகிட்டு இருக்க. ஏய், இறங்குடா. ஏய், இறங்குடா கிட்ட. ஏய், இறங்குடானா ஃபிகர் கூட இருந்தா பெரிய ஹீரோவா? இறங்குடா கீழே. எங்க அண்ணனை கொன்னுட்டானுங்க. வீட்டுல அண்ணன் போட்டோவை மாட்டி அஞ்சலி செலுத்தாம ஊரையா சுத்திட்டு இருக்கீங்க? ப்ளீஸ்ண்ணா, தயவு செஞ்சு வழி விடுங்க, அவசரமா வீட்டுக்கு போகணும். ஏய், என்னடா எங்க தலைவர் செத்து போயிட்டாரு, வீட்டுக்கு போறேன் காட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு இருக்க? இறங்குடா கீழே. ஏய், கார் அடிச்சு உடைங்கடா. சரிண்ணா. அண்ணா வேணாண்ணா, ப்ளீஸ்ண்ணா. அண்ணா வேணாண்ணா, வேணாண்ணா, விடுங்க. ஏய். அண்ணா ப்ளீஸ்ண்ணா, என்ன வேணாண்ணா. சட்டையில கை வைக்கிற? நீ என்ன அவ்வளவு பெரிய ஆளா? ஐயோ சாரிண்ணா. ஏய், அடிக்கிறா. ஆனா ப்ளீஸ்ண்ணா, அவர் ஒன்றும் பண்ணாதீங்கண்ணா, நாங்க இங்க இருந்து போயிடுறோம். என்ன போன்லாம் பயங்கரமா இருக்கு? என்ன போன் வச்சிருக்க? எதுக்கு? என்னடி எதுத்து கேக்குற? போன குடு. போன குடு. போன கொடு. போன கொடுறா. ஏய், ஹீரோ பாடுறா. ஏய், ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? போனை கொடுங்க, நாங்க போயிடுறோம். ஏய், என்னடி துள்ற? உன் புருஷனா? ஆமா. அப்ப இவன் உயிரோட இருக்கணுமா வேணாம்? உன் கழுத்துல காதுல இருக்கிற நாயெல்லாம் கழட்டி கொடு. கழட்டி குடுறி. வித்யா கழட்டாத. வித்யா ப்ளீஸ் கழட்டாத, இவன் சொல்றதை கேட்காத. கழட்டு. வித்யா வேணாம். டேய், ஏன் இப்படி அநியாயம் பண்றீங்க? அநியாயம் தான், நாங்க அப்படிதான் பண்ணுவோம். என்ன பண்ண சொல்ற? இத்தனை நாளா எங்க தலைவர் எங்களுக்கு கொடுத்தாரு, இனிமே யார் கொடுப்பா? நாங்க தான் எடுத்துக்கணும். கழட்டு. ரைட்டு. வித்யா வேணாம், கொடுக்காத. சொல்ல கேளு வித்யா ப்ளீஸ். ஏய், என்னடா ஓவரா பேசுற? கொடுக்கலன்னா விட்டுருவோமா? ஒரே அழுத்து.
தலை தனியா போயிரும் பாத்துக்க. அப்படியே இவளையும் போட்டு தள்ளிட்டு நகையை எடுத்துட்டு போயிட்டே இருப்போம். கொடு கொடு. வித்யா, அது என்ன பித்தளையா? தாலி செயின். உன் புருஷன் கழுத்துல அருவா வச்சிருக்கேன். அவனை விட அவன் கட்டின தாலி உனக்கு முக்கியமா? என்னடி உங்க சென்டிமெண்ட்? மரியாதையா அதை கழட்டி கொடு. இல்ல உன் தலை துண்டாயிரும். என்ன தாலியை கழட்டினா புருஷன் செத்துருவான்னு பாக்குறியா? இப்ப கலட்டினாலும் செத்துருவான். கலட்டுன்னு சொல்றல. வித்யா வேண்டாம். வித்யா வேணாம். வித்யா 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 வேணாம். வித்யா சொன்ன கேளு ப்ளீஸ். வேணாம் வித்யா. நீ கழட்டாத வித்யா. கலட்டுன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல. கொடு. ஏய், நம்ம ஆளுங்களை எவனோ அடிச்சுக்கிட்டா, வாங்கடா. வித்யா வா. அப்பா, நியூஸ் பார்க்கும்போதே பயமா இருக்குப்பா. அண்ணன் எங்க இருக்காருன்னு கேளுங்கப்பா. நீங்கள் கருக்கொள்ளும் எண் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. என்னாச்சுப்பா? சுவிட்ச் ஆஃப்னு வருதுமா போன். ஸ்விட்ச் ஆஃப். என்ன போன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கா? என்ன சொல்றீங்க? இப்பதானே பேசினா அவன். அவனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. போனை எதுக்கு சுவிட்ச் ஆஃப் பண்ணானே தெரியல. நீங்கள் கருக்கொள்ளும் எண் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. பாரு சுவிட்ச் ஆஃப்னு தான் வருது. ஒருவேளை கலவரத்துல அண்ணன் மாட்டிக்கிச்சோம். அப்படிலாம் ஒன்னும் ஆயிருக்காது. நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு மானசா. அண்ணனுக்கு முதல்ல மனசே சரியில்லை. போக மாட்டேன்னு சொல்லுச்சு. பாவம் அண்ணன் என்ன பண்ணதோ. கடவுளே, என் பையனுக்கு ஒன்னும் ஆயிருக்க கூடாது. இதுக்கு தான் நான் அப்பவே படிச்சு சொன்னேன், அவனை அனுப்ப வேண்டான்னு. நீதான் கேட்காம கல்யாணம் அது இதுன்னு சொல்லி அனுப்பி வச்சேன். என்னைக்கு அவனுக்கு 2வது கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்ணியோ அன்னையில இருந்து இந்த குடும்பத்துல நிம்மதியே போச்சு. பிரச்சனைக்கு மேல பிரச்சனைன்னு ஏதாவது ஒண்ணு வந்துகிட்டு தான் இருக்கு. என்ன மாமா, ஒரு போன் ஸ்விட்ச் ஆஃப் ஆனதுக்கு என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க? அத்தை என்னமோ சஞ்சய் வாழ்க்கையை கெடுத்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. அவளை நினைச்சிட்டு எப்ப பார்த்தாலும் குடிச்சிட்டு
ரோட்ல அங்க இங்கன்னு விழுந்து கிடக்குறவரை யாராவது கொண்டு வந்து விடுவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது அத்தை மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும். அதனாலதான் அவருக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சு சந்தோஷமா வாழ்றத பார்க்கணும்னு நினைச்சாங்க. இதுல என்ன தப்பு இருக்கு? நீ பேசாத, வாய் மூடு. எல்லாம் உன்னாலதான் வந்தது. அப்பா அங்க பாருங்க. ஐயோ, எங்க மாட்டிக்கிட்டு இருக்கா, என்ன பண்றானே தெரியலையே. அவனுக்கு ஒண்ணும் ஆகாது, அவன் வந்துருவான். எங்க உன் மனசை தொட்டு சொல்லு பார்க்கலாம். சும்மா தைரியமா இருக்கிற மாதிரி நடிக்காத வேலை. உன் மனசுக்குள்ள எவ்வளவு பெரிய கலவரம் ஓடிக்கிட்டு இருக்குன்னு உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது. உன்னோட பிடிவாதத்தால இப்ப என்ன நிலைமைன்னு பாரு. அப்பா போதும்பா, முதல்ல உங்க சண்டையை நிறுத்துங்க. அண்ணனை எப்படி காப்பாத்துறதுன்னு யோசிப்போம். போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் தான் கொடுக்கணும். அதுதான் எனக்கும் சரின்னு படுது. கிளம்பலாம். அம்மா நானும் வரேம்மா. வேண்டாம் மனசா, நீ வீட்ல இரு, நாங்க போயிட்டு வந்துடுறோம். நான் வரேன். அம்மா, வா இந்த ஸ்னேகா. கலவரம் நடக்கிற இடத்துக்குலாம் நீ வர வேண்டாம், நீ வீட்லயே இரு. சஞ்சய் ஃபோன் பண்ணா எனக்கு ஃபோன் பண்ணு. வித்யா என்னாச்சு? ஏய் பாத்து பாத்து, என்னாச்சு? அடிபட்டுச்சா? கால் சுளுக்கிருச்சு, வலி தாங்க முடியல, என்னால ஓட முடியாது. அவனுக்கு வந்துருவானுங்க, சீக்கிரம் வா, இங்க இருந்து போலாம். வா வித்யா, பாத்து மெதுவா, கொஞ்சம் பொறுத்துக்கா, வா. இந்த பக்கம் பாப்பா. சரிண்ணா. வா. இல்ல என்னால முடியல, கால் தரையில ஊனவே முடியல. வித்யா, நம்ம அப்படியே இன்னும் கொஞ்சம் தூரம் போய் ஏதாவது வண்டி வருதான்னு பாப்போம். தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுத்துக்கோ. நம்ம இந்த ஏரியா விட்டு வெளியே போனாதான் நமக்கு சேஃப். யாராவது ஹெல்ப் பண்ணாதான் உண்டு. சரி வா போலாம். வா. என்னால முடியல. ஏய், அவன் ஏன் மேலே கை வச்சிட்டான்டா. அவன் உயிரோட இருக்க கூடாது. அவன் எங்க போனாலும் சரி, அவனை தேடி கதையை முடிக்கணும். வாங்கடா. வித்யா போயிட்டாங்க. வா வா போலாம். ஐஜி எல்லா ஸ்டேஷனுக்கும் ஃபோன் மேலே ஃபோன் போட்டுக்கிட்டு இருக்காராம். கலவரம் நடக்கிற ஏரியாவில் நிலைமை ரொம்ப மோசமாக இருக்கான். பப்ளிக் எல்லாருமே ரொம்ப பயந்து போயிருக்காங்க. சிட்டியில் இருக்கிற மொத்த போலீஸும் அந்த ஏரியாவில் தான் இருக்காங்க. கட்சிக்காரங்கன்னு போய் சொல்லிட்டு பொறுக்கித்தனம் பண்ணுறவனுங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு ரோட்டில் போகிற பப்ளிக்கை மிரட்டி பணம் நகைன்னு கொள்ளடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்களாம். இந்த சிட்டியை இது வரைக்கும் சந்திக்காத அளவுக்கு பெரிய சட்ட ஒழுங்கு பிரச்சனையா மாறி இருக்கு.
இன்ஸ்பெக்டர். இன்ஸ்பெக்டர், மேடம் நீங்க என்ன இங்க? அது ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். கான்ஸ்டபிள் சார், மேடம் என்ன சொல்றாங்களோ அதை எழுதி வாங்கிக்கோங்க. ஓகே சார். சொல்லுங்க மேடம். நீங்க இவர்கிட்ட சொல்லுங்க. சாரி மேடம், சிட்டி ஃபுல்லா பெரிய கலவரம் நடந்துகிட்டு இருக்கு. அவசரமா நாங்க கிளம்பிட்டு இருக்கோம். அதான். அத பத்தி தான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கேன். என்ன சொல்றீங்க? என் பையன் அந்த கலவரத்துல மாட்டிக்கிட்டான். எங்க கிட்ட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போன்ல பேசினான். இப்போ போன் பண்ணா என் பையனோட போன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. மேடம் ஃபோன் போகாது மேடம். நெட்வொர்க் ஃபுல்லா ஆஃப் பண்ணி வச்சிருக்கோம். நீங்க எதுக்கு உங்க பையனை அங்க போக விட்டீங்க? நிலா, வாமா. டிரைவர் ஐயா, நீ பாப்பாவோட வண்டியிலே இரு. சரிங்க தாத்தா நானும் வரேன், வந்து கம்ப்ளைண்ட் தரேன். நிலா, உள்ள ரவுடிங்க திருடனுங்கெல்லாம் இருப்பானுங்க. உனக்கு பயமா இருக்கும், நீ உள்ள வர வேண்டாம். நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு சீக்கிரம் வந்துடுறேன், சரியா? நீ அது வரைக்கும் கார்ல டிரைவர் கூட இரு. போ. சிட்டில இருக்கிற போலீஸ் ஃபோர்ஸ் ஃபுல்லா அங்கதான் இருக்கு. இருந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. டிவி, சோசியல் மீடியான்னு ஃபுல்லா அந்த கலவரத்தை பத்தி தான் நியூஸ் போயிட்டு இருக்கு. அதை பார்த்து கொஞ்சம் கவனமா இருந்திருக்க கூடாதா? பிரச்சனைன்னு தெரிஞ்சே யாராவது அங்க அனுப்புவோமா? எங்க பையன் அந்த ஏரியால வந்துட்டு இருக்கான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அங்க இப்படி ஒரு இஷ்யூ இருக்கிறதே எங்களுக்கு தெரியும். உடனே கிளம்பி உங்களை பார்க்க வந்துட்டோம். ப்ளீஸ் சார், எப்படியாவது என் பையனை கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க. நாளைக்கு அவனுக்கு கல்யாணம் வச்சிருக்கோம். இந்த சமயத்துல நான் தான் அவனை வெளியில அனுப்பிட்டேன். இப்படியெல்லாம் நடக்கும்னு நான் யோசிக்கவே இல்லை. அவரோட போட்டோ இருக்கா? போன்ல இருக்கு. ஸ்னேகா, போன் கொடு. இதுல கான்ஸ்டபிள், மேடத்துக்கிட்ட இருந்து போட்டோ வாங்கிக்கோங்க. சரிங்க சார். ஹலோ. எஸ் சார். என்னையா என்ன ஸ்பாட்டுக்கு போகலையா? இதோ கிளம்பிக்கிட்டே இருக்கு சார். இவ்வளோ நேரம் என்னையா பண்ணிட்டு இருந்த? சர்க்குலர் அனுப்பி எவ்வளோ நேரம் ஆச்சு? அங்கே பப்ளிக் பேனிக்காக ஆரம்பிச்சிட்டாங்க. இது வரைக்கும் 2 பேர் இறந்துருக்காங்க. நிலைமை ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கியா? நீ இன்னும் கிளம்பாம என்ன பண்ணிட்டு இருக்க? சாரி சார், இதோ கிளம்பிட்டேன் சார். ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சு. யோ, எதா இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல நீ ஸ்பாட்டுக்கு போ. எஸ் சார். மேடம், நான் ஸ்பாட்டுக்கு தான் போறேன். கண்டிப்பா சர்ச் பண்றேன். நீங்க ஒரி பண்ணாம போங்க. நான் எதுவா இருந்தாலும் இன்ஃபார்ம் பண்றேன். சரிங்க சார். சரி. வா. நாங்க வரோம் சார். ஓகே சார். ரைட்டர் தவிர பாக்கி இருக்கிற எல்லாருமே இங்கிருந்து கிளம்புங்க. கையில் எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. ஓகே சார். பப்ளிக்கு தவிர கலவரம் செய்யறவன் எவன் கண்ணில் பட்டாலும் அடி வெளுத்து வாங்கிருங்க. ஓகே சார். இப்போ நாங்க எல்லாரும் ஸ்டேஷன்ல இருந்து கிளம்புறோம். ஓவர். வணக்கம் சார். சொல்லுங்க சார். சார், உங்களை பார்க்க தான் சார் வந்தேன். ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் சார். இவர்கிட்ட சொல்லுங்க, இவர் எழுதிப்பாரு. சரிங்க சார். சார், என் பொண்ணு கலவரத்தில் மாட்டிக்கிட்டா சார். கலவரத்தில் மாட்டிக்கிட்டாங்களா? ஆமாம் சார். டிரைவர் அங்கிள், என்ன பாப்பா? நீங்க எங்கே இருங்க, நான் தாத்தாவை
பார்த்துட்டு வரேன். பாப்பா இரு பாப்பா, நானும் வரேன். ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு திரும்பி வந்துகிட்டு இருந்தா இன்னும் வீடு வந்து சேரல சார். என்னங்க நீங்க கலவரம் நடக்குதுன்னு டிவில எல்லா சேனல்லையும் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க என்னன்னா உங்க பொண்ணை காணோம்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அவங்க என்னடானா பையனை காணோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்களா? கலவரம் நடக்குதுன்னு தெரிஞ்சு அங்க அனுப்பி வச்சீங்களா? நாங்க கலவரத்தை கண்ட்ரோல் பண்றதா இல்ல காணாம போனவங்களை தேடிட்டு இருக்கிறதா? இல்ல சார், சார் தயவு செஞ்சு எப்படியாவது என் பொண்ணை எங்களுக்கு கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க சார். ப்ளீஸ் அங்கிள், என் அம்மா பாவம், எங்களுக்கு வேற யாருமே இல்ல. எப்படியாவது என் அம்மாவை எங்களுக்கு கண்டுபிடிச்சு தாங்க.